Good morning students, welcome back to our Google Classroom. In this session, we are going to learn a new chapter is about natural calamities. Let's start our lesson. Before start this lesson, I want to ask you what is in by natural calamities. Natural calamities na enna? Natural calamities is nothing but a sudden and unexpected happenings that cause damage to human life and property on a large scale are called calamities. அதாவது மனிதர்களாகிய நம்மளோ எதுவுமே எதிர்பார்க்காம திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பனிங்ஸ் அப்படிங்கும் போது சடனாக திடீர்னு ஏற்படக்கூடிய அந்த பேரழிவுகளை தான் நம்ம நேச்சுரல் கேலமிட்டிஸ்னு சொல்லுவோம். In other words, we can say as natural disasters. Example for natural calamities are tsunami, volcanic eruptions, flood, earthquake, cyclones, and droughts. So these are examples for natural calamities. So in this lesson, we are going to learn some of natural calamities and its causes and its precautions. Let's start our lesson. Earthquake. So what is meant by earthquake? Earthquake is nothing but the shaking and vibrations of the surface of the earth is called a earthquake. So earthquake na என்னது பூமியினுடைய மேற்பரப்பாகட்டும் அல்லது பூமியினுடைய அடிப்பரப்பாகட்டும் அதில் ஏற்படக்கூடிய ஷேக்கிங் அண்ட் வைப்ரேஷன்ஸ் தான் நம்ம பார்த்தீங்கன்னா earthquakeன்னு சொல்லுவோம். இந்த earthquake பார்த்தீங்க அப்படின்னா it will cause only for few seconds. சில மணி துணிகள் சில நொடி துணிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த earthquake வரும். But their effects can be very damaging. ஆனால் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். This earthquake is measured by an instrument which is called a seismograph. So இந்த நிலநடுக்கத்தை நம்ம அளவிடக்கூடிய அந்த கருவிக்கு பேர் பார்த்தீங்கன்னா seismograph சொல்லுவாங்க. The intensity is measured on the Richter scale which ranges from 1 to 10. So இந்த Richter scale பார்த்தீங்க அப்படின்னா அதோட ranges பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் இருக்கும். An earthquake that measures more than 4.5 on the Richter scale can cause some damage to buildings while an earthquake of lower intensity may not be even a fall at times. So பார்த்தீங்க அப்படின்னா 4.5 அதாவது ரிக்டர் அளவுன்னு சொல்லுவாங்களே அந்த ரிக்டர் அளவில் 4.5க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்க்கெல்லாம் டேமேஜ் ஏற்படும். அதுவே லோவர் இன்டென்சிட்டியா இருந்துச்சு அப்படின்னா அதோடைய அதிர்வெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு பேரழிவுகளை ஏற்படுத்தாது. So now look at the Richter scale. இந்த Richter scale பார்த்தீங்க அப்படின்னா 4.5 அதுக்கு கீழேயும் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே இட்ஸ் மோர் தென் 7 அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய டேமேஜேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கும். Immediately after a large earthquake, more tremors follow. So பார்த்தீங்க அப்படின்னா earthquakeனா just one time தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை. earthquake பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பின்னாடி ஒன்று மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். So these tremors are called aftershocks. So இந்த மாதிரி தொடர்ந்து நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்க இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா aftershocks. So and they are usually of lower density. அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த நிலநடுக்கங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குறைவான அளவில் தான் பதிவாகும். அதுவும் இந்த seismographல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் பதிவாகும். They may continue to occur even after hours or days of the main earthquake. So பெரிய அந்த ரொம்ப பெரிய அளவிலான earthquake ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் கேப் விட்டு லைக் 1 hour கழிச்சோ அல்லது ஒரு நாள் கழிச்சோ பாத்தீங்க அப்படின்னா நிறைய earthquakes வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. Why do earthquakes occur? So இந்த earthquake எல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. You know that below the crust deep inside is the layer is called mantle. So நம்மளோட உலகத்துடைய அந்த வடிவமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த crustக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான் mantle. So mantle பார்த்தீங்க அப்படின்னா here rocks are found in the molten state. So இங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு molten அப்படின் போது ஒரு குழம்பு மாதிரி ஒரு லாவா மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டேட்ஸில் இருக்கும். ஸோ இதனுடைய ஹீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கும். So earthquakes are caused by the movements of the molten rocks beneath the earth crust. So earth crustல பாத்தீங்க crustன்றது பாத்தீங்கன்னா earthோட outer surface தான் நம்ம crustன்னு சொல்லுவோம். So இந்த mantle-ல நடக்கக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ்னால தான் பாத்தீங்க அப்படின்னா earthquake ஆனது நடக்குது. When there is a sudden displacement of rocks along the weak lines or zones in the earth crust over a large area, it's caused shaking or trembling of the earth surface. So பூமிக்கு இந்த பக்கம் அதாவது molten rocks இருக்கக்கூடிய இந்த இடத்துல பெரிய அளவிலான மூமெண்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது earthquake-ஆ வந்துட்டு நமக்கு வந்து காட்டும்.
The place where the earthquake starts is called focus. ஸோ எந்த இடத்துலேருந்து earthquake ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்த தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ the place where the earthquake it starts is called focus. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the area on the earth surface just above the focus is called epicenter. ஸோ what is my epicenter பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து அந்த earthquake ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மையப்புள்ளி இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பார்த்தீங்கன்னா எபிசென்டர்னு சொல்லுவோம். Then the maximum damage is caused at the epicenter and around it. ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நிலநடுக்கம் கரெக்டாக எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அதனுடைய எபிசென்டர் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான டேமேஜும் இருக்கும். as we move away from the epicenter the effect on the earthquake is reduced. ஸோ அதை தவிர்த்து நம்ம கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த earthquake உடைய டேமேஜ் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் வித் எபிசென்டர் ஏரியா இட்ஸ் லிட்டில் கம்மியாக தான் இருக்கும். The effects of earthquake on land and people. The trembling of the earth results in the shaking of houses and other buildings, especially those close to the epicenter of the earthquake. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா trembling means நடுக்கம் இல்லையா. ஸோ பூமியில் ஏற்படக்கூடிய அந்த எதிர்பாராத நடுக்கத்தினால பார்த்தீங்க அப்படின்னா shaking of houses and buildings. ஸோ வீடுகளும் பெரிய பெரிய பில்டிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேக் ஆகும். அதுலேயும் எபிசென்டர் இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான டேமேஜஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிபெண்டிங் upon the intensity of the earthquake and closeness to the epicenter, some buildings shake and some develop cracks and some may even fall down completely. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலநடுக்கத்தோட அந்த அளவுக்கு ஏற்ப மேபி வந்து அந்த சீஸ்மோகிராஃபில் 7 and above வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸும் நிறைய மால்ஸ் நிறைய சினிமா தேட்டர்ஸும் அந்த மாதிரி காமன் பப்ளிக் பிளேசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் ஆகிடும். ஹியூஜ் ட்ரீஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் போல்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்ரூட் ஆகிடும். This is the picture of electric force is uprooted due to the earthquake. ஸோ earthquakeனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் போல்ஸ் ஆகட்டும் பெரிய பெரிய மரங்கள் ஆகட்டும் வீடுகள் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்க வேண்டிய இடத்தை விட்டு மூவ் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. Sometimes fire breaks out due to the snapping of electrical wires. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த earthquakeனால வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஸ்னாப்ஸ் இந்த சென்ஸ் லைக் முறிவாக ஏற்படும் இல்லையா, முறிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸ் கூட ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரோட்ஸ் மே கேவ் இன் அண்ட் ஈவன் ரயில்வே ட்ராக்ஸ் கெட் டேமேஜ்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் ரோட்ஸ் இஸ் டேமேஜ் டியூ டு த earthquakeனால பார்த்தீங்கன்னா நிறைய ரோடுகள் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிளவுபட்டிருக்கும். Even railway tracks gets damaged due to the earthquake. What should we do if there is an earthquake? ஒருவேளை நாம இருக்கக்கூடிய இடத்துல earthquake வந்துச்சு அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? We should move out of the building into open area as soon as tremors are felt. ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நிலநடுக்கம் ஏற்படும் போது நம்ம இருக்கக்கூடிய அந்த இடத்தை விட்டு அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு நம்ம அவுட்டர் ஏரியாவுக்கு வரணும். அது ஓப்பன் ஏரியாவாக இருந்துச்சுன்னா இட் வில் பி மச் மோர் பெட்டர். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா earthquake வரச்சா இருக்கக்கூடாது. when is crowded places பார்த்தீங்க சினிமா தேட்டர்ஸ் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி ஸ்டாம்பேட். ஸோ ஸ்டாம்பேட் இன் த சென்ஸ் லைக் நெரிசல் ரொம்ப அதிக மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கூடி இருக்கிறதுமே நமக்கு ஆபத்து தான். In case if we are not unable to get out of the building நம்மளால அந்த வீட்டை விட்டு நம்மளால உடனே வெளியே வர முடியல அப்படின்னா what we should do we should curl up and hide next to an object like நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒருவேளை நீங்கள் ஒரு பெட்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பெட்டோட நீங்கள் என்ன பண்ணலாம் சேர்த்து உங்களை வந்து ரேப் பண்ணிக்கலாம், ஒரு curl up பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய next to an object which is not very tall ரொம்ப உயரமாக இல்லாத ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா லைக் ஷோபா இல்லைனா வந்து லைக் லார்ஜ் பல்கி ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுங்க கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து சேவ் பண்ணிக்கலாம். in case like if you are in outdoors like நீங்கள் எங்கே வெளியே போயிருந்தீங்க அப்படின்னா we should stand away from the tall buildings. ஸோ இந்த மாதிரி பெரிய உயரமான பில்டிங்ஸ் பக்கத்தில் நம்ம போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். and also electric poles, trees. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம நிற்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும். Do you know the Richter scale is named after Charles F. Richter who devised it in 1935. There are quakes on the moon also. They are called moonquakes. So பூமியில் மட்டும்தான் அந்த earthquake வருமான்னு பார்த்தீங்கன்னா the answer is no. இதே போல் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா earthquake வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் earthquakes is called like moonquakes and they are in less frequent and lower intensity than those on the earth. நம்ம பூமியில் ஏற்படக்கூடிய அந்த நிலநடுக்கத்தோட எஃபெக்டை விட நிலவில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். Okay students, I hope you all understood what they taught today. If you have any doubts regarding this, kindly inform. Thank you students.